இங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா நல்ல பெரிய பணக்காரருக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே இப்ப அவரோட பிசினஸ் எல்லாமே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதனால அவரும் ரொம்ப ஏழையாகிடுவாரு. இதுக்கு மேலாம் இவர் கூட நம்மளால இருக்க முடியாது, டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு முடிவெடுத்துருவா. அந்த டைம்ல தான் இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறத தெரிஞ்சுப்பாளா. இந்த குழந்தைலாம் நம்மளுக்கு தேவையில்லை, போயிட்டு அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போறது இப்ப இந்த பொண்ணுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிருப்பா. அவரு இந்த பொண்ணை ஏமாத்திட்டு ரோட்டோரத்துல விட்டுட்டு போயிடுவாரு. இப்ப இந்த பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவரு பெரிய பணக்காரர் ஆகியிருப்பாரு. இன்டர்வியூல தோத்து போன என்னோட கல்யாணம் தான் என்னை இவ்வளவு தூரத்துக்கு நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்வாரு. இப்ப இந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா இவரை கண்டிப்பா நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இந்த சர்ஜரி எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் தேடிட்டு போவா. அவரு ஒரு சின்ன வீட்டுல தான் இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு போயிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுவா. ஆனா இந்த பொண்ணு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது ரொம்ப கொடுமை பண்ணிருப்பா. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிடுவாரு. ஆனா இந்த பொண்ணு அப்பயே விட மாட்டா. ஆசிரமத்துல இப்ப இவரோட பாட்டியை சேர்த்து வச்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் போயிட்டு பார்த்துப்பா. இவருக்கு கோவம் தான் வருது. நம்ம கல்யாணம் ஆன டைம்ல என் பாட்டி எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கூட நீ பார்க்க மாட்டேன், இப்ப எதுக்கு ஓவரா நடிக்கிற, இந்த ஓவர் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. இந்த பொண்ணு திருப்பி திருப்பி போயிட்டு எவ்வளவோ கெஞ்சு பார்த்துட்டா. ஆனா இவர் கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்கிறாரு. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இந்த பொண்ணு வெளியே தள்ளி கதவு சாத்திடுவாரு. இந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டே தான் போவா. என்னதான் இப்ப இந்த பொண்ணு காசுக்காக அவர் கூட இருந்தாலும் இவர் அந்த பொண்ணு ரொம்ப ட்ரூவா தான் லவ் பண்ணுவாரு. அவரோட கண்ணு முன்னாடியே இப்ப இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறத அவரால் பார்க்க முடியல. அதனால மனசு மாறி போயிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போயிடுவாரு.